பிரைஸ் அல்லாட். இன்று கூட நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு எரேமியா 5:14 தேவனுடைய வார்த்தை நெருப்புக்கு ஒப்பிடப்படுவதற்கு எதற்காக, ஏன் அப்படி என்ற எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கு பதில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால இந்த வார்த்தைகளுக்கு நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவது எப்படி என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வசனம் எரேமியா 5:14, ஆகையால் சேனைகள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படி என்று இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறாங்க. முதலாவது ஆகையால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்று எப்பொழுது எந்த வசனம் வந்தாலும் அது உடனடியாக அந்த வசனத்தை வைத்து மட்டும் நம்ம தியானிக்க முடியாது. அதற்கு முன்பு இருக்கிற கான்டெக்ஸ்ட் என்கிற கருப்பொருளை நம்ம தியானிக்காமல் இந்த வசனமானது நமக்கு புரியாது. அதனால் ஆகையால் என்று சொல்லப்பட்டதுனால எதற்காக என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த வார்த்தைகளை சொன்னபடினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை. சோ அப்போ ஆண்டவராகிய தேவன் எரேமியா வாயில சில வார்த்தைகளை வைக்கிறாரு. அந்த வார்த்தைகள் என்ன செய்தான்? என் வார்த்தைகள் அக்னியும் இந்த ஜனங்கள் விறகும் ஆக்குவேன், இது அவர்களை பட்சிக்கும். அப்போ எரேமியா அந்த வார்த்தைகளை பேச பேச அவர் பேசுகிறது அவருடைய வார்த்தை இல்ல, தேவன் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தை கடந்து சென்று என்ன செய்யுமா? அப்படியாக ஆகையால் என்று சொல்லப்பட்ட அந்த காரணத்தினால அது ஜனங்களை விறகாக்கி அது அக்னியாக பட்சிக்குமா? ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அதற்காக இந்த இந்த தலைப்புல பார்க்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது எரேமியா புஸ்தகத்தின் நோக்கம் என்ன. ஏனென்றால் நம்ம பார்க்கும்போது எரேமியா நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் ஏன் எரேமியாவுக்கு தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்தார் என்பது நம்ம புரிய முடியாது. அதான் எரேமியாவின் நோக்கம், புஸ்தகத்தின் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது எரேமியா யாருக்கெல்லாம் செய்திகளை கொடுத்த? அரசர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் யூத மக்களுக்கும் செய்தியை கொடுத்தாரு. முதலாவது எப்போதுமே நம்ம தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுக்கும் பொழுது யாருக்கு செய்து கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது, எதற்கு கொடுக்கப்பட்டது, அது நமக்கு தற்போது எப்படி பயன்படுகிறது அப்படி என்று தான் தியானிக்க முடியும். ஏனென்றால் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் முதலாவது ஒரு செட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு அந்த புஸ்தகமானது எழுதப்பட்டது. எழுதப்பட்ட புஸ்தகம் இன்னொரு சாரார் ஜனங்கள் வாசித்தாங்க. அதனால் பல பயன்களும் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தற்போது வாழ்க நாம இதை வாசிக்கிறோம். மூன்று விதமாக இது காணப்படுகிறது. முதலாவது செய்தியை கேட்டவர்கள் யார் என்று எரேமியா வாயிலிருந்து புறப்பட்ட செய்தியை கேட்டவர்கள் அரசர்கள், ஆட்சியாளர்கள், யூத மக்கள் கொடுக்கப்பட்டது. அவருடைய செய்தி யூதாவின் மீது மாற்ற முடியாத நியாய தீர்ப்பினால் கனமாக இருந்தது. நம்ம எப்போதும் ஆசீர்வாத செய்தியை தான் கேட்க விரும்புவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இன்டர்நெட்ல ஓபன் பண்ணாலும் ஆன்லைன்ல பார்த்தாங்களா, ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் யார் டெய்லி டிவோஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய பேர் டிஆர்பி இருக்கும், நிறைய வியூஸ் இருக்கும். இல்ல ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட உங்களை சீர்தூக்கி பார்க்க சொல்கிறாரு, உங்ககிட்ட காணப்படுகிற தேவையில்லாத காரியத்தை எடுத்து போட்டு இன்றைக்கு நீங்க பரிசுத்தம் ஆகுங்க, நான் இந்த ஜஸ்டிபிகேஷன் சாங்டிபிகேஷன் ஆகுங்க, அதாவது நீதிகரிக்கப்படுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை யாருமே பார்க்க விரும்ப மாட்டாங்க. என்ன இதே தான் சொல்றாங்க, இன்னைக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதம் அது கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஜனங்கள் தான் உண்டு. இது இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் கிறிஸ்துவ அநேகர் காணப்படுறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் எரேமியா போய் நான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு சொல்றேன், அது கனமா அவங்க மேல இறங்குன்னா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எதிர்ப்பு வருமா? எதிர்ப்பு வரும். அதுதான் அவருக்கு வருது. அவருடைய செய்தி யூதாவின் மீது மாற்ற முடியாத நியாய தீர்ப்பால் கனமாக இருந்தது. அது அவருக்கு அழும் தீர்க்கதரிசி என்ற குணாதிசயத்தை பெற்றுக் கொண்டது. அவர் பேரு எரேமியாவுக்கு பேரு வீப்பிங் ப்ராஃபிட் அப்படிதான் சொல்லுவாங்க. அழுகு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கான். என்னப்பா இது, எப்ப பார்த்தா ஏன்பா அழுகுற? பெரும்பாலான மக்கள் செய்தியை வெறுத்து நிராகரித்தனர். இதுதான் இப்பொழுது அநேக காரியங்கள் தற்போது நடக்கிற காரியம் தான். யாராவது போய் நீங்க பரிசுத்தம் ஆகுங்க அப்படின்னு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லி அவங்க கிட்ட காணப்படுகிற குற்றம் குறைகளை நாம சொல்லி இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் சொன்னா அந்த செய்தியை யாரும் கேட்க மாட்டாங்க, வெறுத்து விடுவார்கள். இதுதான் எரேமியாவோட நிலைமை. எரேமியா எங்க ஆசிரியர் அவர் எப்பொழுது இந்த புஸ்தகத்தை எழுதினார் என்பது தெரிய வேண்டும். அப்பொழுது அந்த காலகட்டத்திலே யூதா தேசத்திலே இஸ்ரேல் தேசத்தில் என்ன நடந்தது அப்படி என்பது அடிப்படையில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை புரிந்து கொள்ள முடியும். எரேமியா யார் என்று பார்க்கும்போது எரேமியா இல்கியின் குமாரனாக ஆசாரியன். அவன் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன். எருசலேம் நகரத்துக்கு வடக்கே சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஆனதோத் என்ற ஆசாரியர்கள் நகரத்தில் எரேமியா வாழ்ந்து வந்தார். எப்போது ஆசாரியர்கள் எருசலேமை சுற்றி இருக்கிற கிராமத்திலே வாழ்வாங்க. ஏன் அவங்க எருசலேம்ல போய் ஆலயத்தில் போய் தன் பணியை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அதே மாதிரி ஆனதோத் என்ற சில கிலோமீட்டர் தூரத்தில் எருசலேமை விட்டு இருக்கிற ஆனதோத் என்ற ஊர்ல அவர் வசிக்கிறாரு. எரேமியாவின் ஊழியம் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் நீடித்தன. யோசிச்சு பாருங்க, 50 இயர்ஸ் அவர் ஊழியம் பண்றாருன்னா அவர் எந்த வயதுல ஆரம்பிச்சிருப்பாரு, எத்தனை எதிர்ப்புகள் நடுவில் ஊழியம் செய்திருப்பாரு, அவர் ஊழியம் செய்யும்போது எத்தனை ராஜாக்கள் மாறி மாறி ஆட்சி செய்திருப்பார்கள், எப்படிப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சூழ்நிலைகள் அந்த எரேமியா இஸ்ரேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் தாக்கி இருக்கும் என்று எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவிலே அவர் தைரியமாக நின்றவராக இந்த நியாய தீர்ப்பு செய்தியை கொடுக்கிறாரு. எரேமியா ஊழியம் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் நீடித்தது. 5 ராஜாக்கள் ஆட்சி வரை நீடித்தது. 5 ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அது மாத்திரமல்ல ஒரு கவர்னர்
கவர்னர் கூட இருக்கிறாரு. அதுக்கு அது மாத்திரமல்ல, இவரது ஊழியம் யூதாவின் 40 ஆண்டுகளும் கிபி 666 முதல் கிபி 586 வரை. 586 என்ன நடக்குது? யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிடுறாங்க. நீடித்தது. அது மாத்திரமல்ல, அதற்கு மேலாக எகிப்தின் போய் சொல்ற. அப்ப எகிப்து எப்ப போனாங்க நீங்க கேட்கலாம். பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சர் வந்து எருசலேம் ஆலயத்தை அழித்து விட்டு இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் எல்லாம் கொண்டு போயிடறாங்க. ஆல்ரெடி இஸ்ரவேல் 10 கோத்திரம் அசீரிய ராஜ்யக்கு 100 வருடத்திற்கு முன்பாகவே சிறைப்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு யூதா தேசம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகுது. முக்காவாசி ஜனங்களை கொல்லப்பட்டாங்க. பாதி பேர் மேல் சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டாங்க. மிச்சம் மீதி இருக்கிற ஜனம் பயப்படுது. நம்ம இங்க இருந்தா நம்ம திருப்பி அழிக்கப்பட்டு போடும், நாங்க எகிப்துக்கு போலான்னு ஓடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எகிப்துல தேவன் கொண்டு வந்தா இந்த ஜனங்கள் எகிப்துக்கே ஓடுது. அந்த டயத்துல கூட எரேமியா அவங்களை விட்டு விடாத படிக்கு அவங்க கூட எகிப்துக்கு அவரும் போறாரு. அங்க போய் நீங்க பாவம் செய்யாதீங்க, மனம் திரும்புங்கிறாரு. அவங்க மனம் திரும்பினதாக தெரியவில்லை. அந்த எரேமியா எகிப்துக்கு போன ஜனங்கள் திரும்பி வந்தாங்களா, அவங்க நிலைமை என்ன என்பது புரிந்து கொள்ள முடியாமலே போய்விட்ட சரித்திரத்தில் அவர்கள் பற்றி காரியம் காணப்படவில்லை. ஆனா எரேமியா எகிப்து தேசத்திலே மரித்து போனாரு. யோசிச்சு பாருங்க, ஊழியம் எவ்வளவு கடுமையாக இருக்கும். 5 ராஜாக்களுக்கு ஊழியம் பண்ற இருக்கும்போது அப்ப சிறைப்பட்டு போனவன பாபிலோனுக்கு சிறைப்பட்டு அவள் கொண்டு போல. ஆனா அவங்க விட்டு விடுறாங்க. ஏன்னா அவர் சிறையில் இருக்கிறாரு. அவ சிறைப்படுத்தி இருந்தாங்க ராஜாக்கள். நீ சொல்லிதான் வந்து பாபிலோன் வந்து சிறைப்படுத்துது, நீ பாபிலோனுக்கு கூட்டாட்சியா இருக்கிறாய், நீ கூலிக்காரன், நீ வந்து ஸ்பை அப்படின்னு சொல்லி அவனை ஜெயில போட்டு வைக்கிறாங்க. ஆனா அவன் தீர்க்க தரிசனம் சொன்ன பிரகாரமாக இஸ்ரவேல் யூதா தேசம் பாபிலோன் சிறைப்பட்டு போகிறது. அப்படியாக அந்த டயத்துல நேபுகாத்நேச்சர் அனுப்பிற பிரதானி பார்க்கும்போது இவர் சிறையில உட்கார்ந்துருக்காரு. அவர் சொல்லி அனுப்புறாங்க, எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனை ஒண்ணும் பண்ணாத, அவனை விடுதலை செய்ய என்று சொல்லி அவனை விடுதலை செய்யறாங்க. அப்போ கூட அவன் என்ன செய்யறான், தான் காப்பாத்தினா போது எங்கேயாவது காசு கூட கொடுக்குறாங்க, எடுத்துக்கிட்டு எங்கேயாவது சந்தோஷமா இருந்து அவன் எங்கேயாவது சொந்த ஊர்ல போய் ஒரு ஓரமா குடிசை போட்டு வாழ்ந்துருக்கலாம். அது இல்லாம இவங்களுக்கு திருப்பி நான் ஊழியம் பண்ணுவேன், இவங்களுக்கு திருப்பி மனதை மாற்றியே தீருவேன், இந்த மக்கள் மனம் மாற வேண்டும் சொல்லி அவங்க கூட எகிப்துக்கு போறாரு. எகிப்திலே மரித்து போகிறாரு. சோ எரேமியான் வரலாறு பின்வன் எங்க இருக்கு? 2 ராஜாக்கள் 21 இருந்து 25 வசனங்கள் வாசிக்காம எரேமியா புஸ்தகத்தை நீங்க புரிந்து கொள்ளவே முடியாது. எப்பொழுதுமே தீர்க்கதரிசி புஸ்தகங்களை வாசிக்க வேண்டும் என்றாலும் ராஜாக்கள் காலத்தில் என்ன நடந்தது அப்படி என்பதை நாம பேக்ரவுண்ட் தெரியணும். அப்படி நீங்க தெரிய வேண்டும் நினைத்தீங்கன்னா ஆர்வப்பட்டீங்கன்னா 2 ராஜாக்கள் 21 இருந்து 25 வசனங்களை தயவு செய்து வாசித்து விட்டு நீங்க எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நன்றாக தியானிக்க முடியும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட எரேமியா 5 அதிகாரம் 14 வசனத்தை ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னாரு? முதலாவது ஏன் ஆகையான்னு சொல்லிட்டாரு. ஏன் திடீர்னு ஆண்டவர் வந்து இப்படி சொல்றாரு? காரணம் என்ன? ஏன் வை காரணம் ஒண்ணு. ரெண்டாவது வாட் வேர்ட்ஸ் ஆர் இன் தி மவுத் ஆஃப் ஜெரமியா. எரேமியா வாயில கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எந்த வார்த்தைகளை கொடுத்தார்? ரெண்டாவது என்ன, இந்த ஒரு வார்த்தையிலேயே இந்த ஒரு வசனத்திலே 3 கேள்விகள் நமக்கு இருக்கிற அந்த 3 கேள்விக்கு தான் விடை காண்கிறோம். முதலாவது கேள்வி ஏன் ஆகையால் சொல்லிட்டாரு. அதனால ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னாரு? அவங்க என்ன சொன்னாங்க? யார் என்ன சொன்னாங்க? ஆகையால் சேனைகள் தேவன் கர்த்தர் சொன்னவென்றால் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொன்னப்படுகிறார். யார் சொன்னது? யூதா ஜனங்கள் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும். யூதா ஜனங்கள் சொன்ன என்ன வார்த்தை? அதுக்கப்புறம் நான் உன் வாயில் இட்ட வார்த்தை. அப்போ தேவன் எரேமியாவோட வாயில எந்த வார்த்தையை இட்டார்? மூன்றாவது வந்து என் வார்த்தைகள் அக்னியும் இந்த ஜனக்கு விறகுமாக்குவேன். ஏன் தேவனுடைய வார்த்தை அக்னிக்கு இணையாக ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு 3 தலைப்பில் நம்ம தியானிக்கிறான். முதலாவது ஏன் அப்படி என்ன நான் சொன்ன சகோதரி வாசிச்சாங்க. ஏன் என்ற காரியம் என்றால் அவர் சில காரியங்களை சொன்னாங்க, செய்தாங்க. அது ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது எரேமியா 5 அதிகாரம் 14 வசனத்தை நம்ம தலைப்பாக இருந்தாலும் அதற்கு முன்பாக இருக்க வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீரோ? எரேமியா 5 அதிகாரம் 1-2. சத்தியத்தை தேடுகிற உண்டோ என்று எருசலேமின் தெருக்கள் தீர்ந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகள் தேடுங்கள், காண்பீர்கள், ஆனால் அதற்கு மன்னிப்பு தருவேன். இந்த வசனத்தை வாசிக்கும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு காரியம் ஏற்படும். இதே மாதிரி ஆபிரகாம் லோத்துக்கு வாழ்ந்த அந்த சோதோம் கொமோராவை அழிக்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் 50, 40, 30, 10, 20 நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்ன அர்த்தம் நீங்க கேட்கலாம். சோ அந்த 10 நீதிமான் இருந்தா அந்த தேசத்தில் இருக்க பாவிகளை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. அப்படி அல்ல. 10 நீதிமான்கள் அட்லீஸ்ட் இருந்தாவது நான் அந்த பட்டணத்தை அழிக்காமல் விட்டு விடுவேன் என்று அர்த்தம். அப்ப சொன்ன பிரகாரமாக எரேமியாவோட தீர்க்கதரிசியோட வார்த்தை நிறைவேற்ற அப்படின்னு அங்க அநேக நீதிமான்கள் இல்லை என்று அர்த்தம். அவர்கள் கர்த்தரோட ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றாலும் பொய்யான இடுகிறார்கள். அவங்க பேசுறதெல்லாம் பொய்யாக இருக்கிறது. அப்போ
நம்ம இந்த லோத்துக்குடைய காரியத்தை இதில் நம்ம இணையிட்டு பார்க்கிறோம். அப்போ முதலாவது என்ன சொல்றாரு, இந்த பெரிய பாவ நான் செய்ய போற காரணத்துக்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே சொசைட்டியாவே ரொம்ப மாறிட்டாங்க, யார்கிட்டயுமே நீதிமானே இல்ல அப்படிங்கிறாரு. அடுத்தது 3-4 வருஷங்கள், கர்த்தாவை கண்கள் சத்தியத்தை அல்லவும் நோக்குகிறது, அவர்கள் அடிக்கிற ஆனாலும் அவர்களுக்கு நோகாது, அவர்கள் நிர்மூலமாக்கிற ஆனாலும் புத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். இது யார் சொல்றது? எரேமியா எப்படியா பதில் சொல்றாரு. நீங்க எத்தனையோ அடிக்கிறீங்க, ஆண்டவர் சில சொந்த பிள்ளைகளை சிச்சிக்குவது போல அவங்க சிச்சிக்கிறீங்க, ஆனா அவங்க புத்தியை ஏற்க மாட்டோம் என்கிறார்கள். அவர்கள் வழி எப்படி இருக்கு? மதியவற்றர்களாக இருக்கிறார்கள், தேவனுடைய வழியையும் அவருடைய நியாயத்தையும் அறியாது இருக்கிறார்கள். முதலாவது புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கொடுக்காம இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம தவறு செய்யும் போது நமக்கு நேர்வழி இதுவே என்று நடத்துகிற பரிசுத்தாவே நம்ம கொடுத்திருக்கிறாரு. அவரும் நம்மோடு இருந்து நம்ம எச்சரிப்பாரு, வசனங்கள் வரும், நம்ம வேத வாசிப்பை நமக்கு ஆண்டவர் எச்சரிப்பாரு, பல முறையில் ஆண்டவர் எச்சரிப்பார் நம்மோடு இருக்கும்படியாக. அப்படிதான் அவர்கள் எச்சரிக்கிறாரு. அப்போ ஆனா அவங்க புத்தியை கேட்கவில்லை. ஆனா நீதிமொழிகள் புத்தகத்தில் தான் புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீதிமொழி புத்தகம் எழுதப்பட்டது. அப்போ அந்த நீதிமொழி புத்தகத்தில் பார்க்கும்போது 2 வகையான முட்டாள்கள் இருப்பதாக பார்க்கிறாங்க. முதலாவது பேதை, இரண்டாவது மூடர். அது இரண்டிற்கும் வேறு வேறு எபிரேய வார்த்தை பயன்படுத்துறாங்க. பேதைக்கு பார்க்கும்போது பெட்டி என்று சொல்லியும், மூடருக்கு வில்லியம் என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனா நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எல்லாத்துக்கும் ஃபூல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் சில இடத்துல மூடர் அப்படி என்று போடுவாங்க. ஆனா எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டில் 2 வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. முதலாவது வார்த்தை பேதை. பேதை என்று சொல்லி பார்க்கும்போது ஏமாளி, எதையும் நம்புகிறான், எளிதில் கவர்ந்திருக்கப்பட்டு எந்த டிராப் வச்சா விட அழுந்துருவாங்க. யாரு? பேதை. அத்தகையவர்கள் புத்திமதி அடையவும் தீமையை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஆயத்தமாகுவதற்காகத்தான், திறமையை பெற்றுக் கொள்வதற்காக இந்த நீதிமொழிகள் புத்தகம் எழுதப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம தேவனை அறியாத காலத்திலும் அறிந்த உடனே கூட அநேக டயத்துல பேதையாவே இருப்போம். ஏன்னா பல காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? நம்ம அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய பேதைமையை அந்த வேத வாசனம் எடுத்துவிடும். அப்போ முதலாவது பேதை. அவன் நீதிமொழிகள் 1:4 இப்படியாக சொல்லுறது, இவைகள் பேதைகளுக்கு வினாவாகும். எவைகள்? நீதிமொழிகள் புத்தகம் பேதைகளுக்கு வினாவாகும், வாலிபருக்கு அறிவை விவேகத்தையும் கொடுக்கிறது. சோ பேதையா கூட அட்லீஸ்ட் இருந்துடலாம். பேதையா இருந்து என்ன பண்ணலாம்? உடனே வேதத்தை வாசித்து பேதை தன்மையை உங்களுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த வார்த்தை உங்கள் பேதை தன்மையை நீக்கிவிடும். அடுத்து நான் என்ன சொன்னேன்? அதுக்கு பேதைக்கு என்ன? பெட்டி என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது மூடர். மூடர் என்ற வார்த்தை நீங்க டிரான்ஸ்லேஷன்ல பார்க்க முடியும் தமிழ்ல. அவர்கள் மதியற்றவர்கள். அதை தான் இங்க வந்து எரேமியா புத்தகத்துல 5 அதிகாரம் 3வது வசனத்தை சொல்றாங்க. புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். 4வது வசனத்தை மதியற்றவர்கள். கரெக்டா? அந்த மதியற்றவர்கள் குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்னா அது நீதிமொழிகள் புத்தகத்துல போகணும். அந்த மதியற்றவர்கள் என்ற மூடர் என்றதுக்கு வில்லியம் அப்படி என்ற எபிரேய வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நீதிமொழிகள் 1:7 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். இதுதான் மூடர் என்ன பண்ணுவாங்க? அப்ப எவ்வளவுதான் வசனத்தை சொன்னா கூட அவங்க அசட்டை பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க வெளியில வர மாட்டாங்க. அவங்க தான் மூடர்கள், மதியற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் அறிவற்றவர்களாக இருப்பாங்க, அவர்கள் சிந்தனை செய்ய மாட்டாங்க, அவர்கள் ஞானத்தை அடைய தவறுகிறார்கள். அவர்கள் எப்போதும் வள பேசிக்கிட்டே இருப்பாங்க, தன்னுடைய பெருமையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வேகமா எது இருந்தாலும் சின்ன காரியத்தை டக்குன்னு சண்டை போவாங்க. அவங்க தார்மீக ரீதியாக திறமையற்றவர்கள். ரொம்ப சூப்பர் அப்படி பெருமைப்பட்டா கூட அவங்க திறமையற்றவர்கள். அவங்க நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க கரெக்ஷன் பண்ண சொன்னா கூட கரெக்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அவர்கள் நீதிமொழி 27:22 இப்படியாக சொல்லுகிறது, மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நோயாக குத்தினாலும் அவருடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. இதனால நீங்க சூர்த்திருக்க பார்க்க வேண்டும். நீங்க பேதையா இருக்கீங்களா இல்ல மூடனா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நீங்க பேதையா இருந்தா கூட வேதத்தை வாசித்து வெளில வந்துருங்க. இல்ல வேதத்தை எவ்வளவுதான் வசனத்தை கேட்டா கூட நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி என்று சொல்லீர்கள் என்றால் நீங்கள் மூடராக மாறிவிடுகிறோம். சோ அதை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய முக்கிய ஒரு காரணமாக இருக்கு. சோ முதல் பிரச்சனை அவங்க சொல்லிட்டாரு. என்னப்பா பிரச்சனை? நான் ஏன் என்னுடைய வாயிலுடைய வார்த்தையை எரேமியா கொடுத்த வார்த்தை அக்னியா மாறுது? ஏன் என் வார்த்தை அக்னியா போய் நீங்க விறகு மாறி போய் அந்த வார்த்தை வந்தவன் நீங்க ஏன் எரிஞ்சு போறீங்கன்னா நீங்க மதியற்றவர்கள், நீங்க மூடர்கள். எத்தனையோ வாட்டி சொல்லிட்டு எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பிவிட்டேன், நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. அடுத்து என்ன காரணம்? அவங்க தப்பு பண்ணாங்க. நான் 5:5 நான் பெரியோரிடத்தில் போய் அவர்களிடத்தில் பேசுவேன். அவங்க முதல்ல சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? சரி நாங்க வந்து புத்தி
கொஞ்சம் புத்திசாலித்தனமா இல்ல, அவங்களுக்கு சாதாரண மக்கள், அவங்களுக்கு வேதம் எல்லாம் அவ்வளவா தெரியலப்பா. அவங்க வந்து சரி அவங்களுக்கு தான் தெரியல, ஆனா வேதம் தெரிஞ்சிருக்காங்க. யார் ஆசாரியர்கள் இருக்காங்க, வேத பாதகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க கிட்டயாச்சும் நான் போய் சொல்றேன் அப்படின்னு நான் இறைமையா சொல்றேன். அவங்க கிட்ட நான் சொல்லி பாக்குறேனே அப்படின்னு அவங்ககிட்ட நான் பெரியோரோட திரும்ப அவங்களோட பேசுவேன். அவங்ககிட்டயாச்சும் பேசுறப்பா, அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். அவங்களுக்காச்சும் தெரியும், நான் அவன்கிட்டயாச்சும் போய் சொல்றேன். நம்ம சொல்லுவேன்ல, சரிப்பா நீ இப்பதான் நீ புது கிறிஸ்டியனு, இப்பதான் ஏத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு புரியல, நீங்க சரியாயிடுவீங்க. ஆனா ரொம்ப நாளா சபைக்கு வர்றாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பரம்பரையா கிறிஸ்டியன்பா, அவங்ககிட்ட போயாச்சும் நான் சொல்றேன் இது தப்புன்னு, அவங்க கிட்டயாச்சும் சொல்றேன். அவர்களும் ஏகமாக நுகத்தடியை முறித்து கட்டுக்களை அறுத்து போட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? நுகத்தடி கட்டு அது யாருக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மாட்டை உழுவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் அது நுகத்தடி வேண்டும், கட்டு வேண்டும். ஏன்னா அது சரியான பாதையில போகணும், அது தெரியாது இல்லையா, பாதை அப்படியே மாறி மாறி அது போயிடும். அப்போ என்ன ஆகும், அந்த நிலத்தை சரியா பண்படுத்த முடியாது, அப்போ அதுல விளைச்சலே ஏற்படாது. அப்போ ஒரு நிலம் சரியாக பண்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு நிலத்தை பண்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற அந்த மிருகத்தையும் நுகத்தையும் கட்டுக்களையும் வைத்துதான் பயன்படுத்த வேண்டும். அப்படித்தான் தேவன் நமக்கு பழைய ஏற்பாட்டில் என்ன கொடுக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது நேர்வழியில நடக்க வேண்டும் என்பதற்காக பிரமாணத்தை கொடுத்தார். இந்த பிரமாணமாவது நுகத்தடிக்கும் கட்டுக்கும் ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அவங்க என்ன சொல்றாங்க, நுகத்தடி கட்டாக இருக்க இந்த பிரமாணம் எனக்கு வேணான்னு வெறுத்து அறுத்து போட்டாங்க. அப்ப என்ன பண்ணும், இப்போ ஒரு மாடு எனக்கு வேணாம் உழறவன்னு பார்த்து, இன்னைக்கு நீ கட்டெல்லாம் கட்டக்கூடாது, எனக்கு நுகம்லாம் வேணான்னு எட்டு உதைச்சு உடைச்சிருச்சுன்னா கண்டமேனிக்கு ஓடும். அதை எடுத்து நீங்க நிலத்தை பண்படுத்த முடியாது. அந்த மாதிரி அவர்கள் பண்படுத்தப்பட முடியாதவர்களாக முரட்டாட்டம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க. அப்படி அடுத்த பிரச்சனை, அவ அடுத்த முத பிரச்சனை என்ன சொன்னவங்களுக்குன்னா, மூடர்களா இருக்கிறாங்க, மனம் மாறல. அட்லீஸ்ட் வேதத்தை அறிஞ்சவர்கிட்டயாச்சும் போய் சொல்லலான்னு பார்த்தா அவர்களை நேர்வழிப்படுத்துகிற அந்த பிரமாணத்தை அவர்கள் விட்டு உடைச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன பிரச்சனை, அப்படி இது வந்து யார் சொல்றது, முதல்ல இந்த வசனங்கள் 5 வசனம் வரைக்கும் எரேமியா பேசுறாரு. எரேமியா பேசுறதுக்கு அப்புறம் தேவன் பேசுறாரு. அப்ப எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க, அந்த வசனத்துல பார்த்து தேவன் பேசுற மாதிரி இருக்கான்னு இருக்கு. எரேமியா 5 அதிகாரம் 6ல இருந்து 10 வசனங்கள் தேவன் பேசுறாரு. இப்ப தேவன் என்ன பேச, ஆகையால் காட்டிலிருந்து ஒரு சிங்கத்தை அவர்களை கொல்லும், அப்படி யார் சொல்லுவாரு, தேவன் சொல்றாரு. அப்ப சிங்கம், கரடி அப்படிலாம் நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அது எதை உருவகப்படுத்துகிறது என்றால், தேவன் அவர்களுக்கு எதிராக அனுப்ப போகிற பெரிய படையை உருவகப்படுத்துகிறது. சிங்கம் அவர்களை கொல்லும், வனாந்தரத்திலிருந்து ஓநாய்கள் அவர்களை பீரும், சிவிங்கி அவர்கள் பட்டணத்தின் மேல் நோக்கமா இருக்கும், அவைகள் இருந்து புறப்படுவான், எவனும் பீறப்படுவான், அவர்கள் மீறுதல் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. அப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்போ உங்களுக்கு எதிராக ஒரு மனுஷன் மாதிரி இருக்க எதிராளிக வரமாட்டாங்க, அவங்களே மிருகமானவங்க, சிங்கத்தை போல இருப்பாங்க. ஓநாய்கள் நீங்க பாத்தீங்கன்னா மிக கொடுமையாக தன்னுடைய சிறைப்பிடிக்கிற அந்த மிருகத்தை கொல்லும். அதுக்கு ரொம்ப பலம் கிடையாது, கூட்டமா வரும். கூட்டமா வந்து அது உடனே கொல்லாது. அது ஒரு ஓநாய் வந்து மூஞ்ச கடிக்கும், ஒரு ஓநாய் வாழை பிடிச்சி கடிக்கும், இன்னொரு ஓநாய் காலை பிடிச்சி கடிக்கும். அது உடனே அந்த படிப்பட்ட மிருகம் உடனே சாகாது, வதச்சி சித்திரவதை பண்ணி அது செத்து போகும். ஓநாய் கையில மாட்டுவது மிக பயங்கரம். அதனால இந்த பாத்தீங்கன்னா சிங்க குட்டிகள் எல்லாம் ஓநாய் வந்து பிடிக்கும். அதனால ஓநாயை துரத்துறது சிங்கம் அவ்வளவு கஷ்டப்படும் தன் குட்டிகளை காப்பாற்றுவதற்கு. ஏன்னா ஓநாய் கிட்ட அட்லீஸ்ட் சிங்கம் பாருங்கன்னா ஒரு 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 இலையை பிடிச்சிச்சுன்னா நேர கழுத்தை பிடிச்சி அது கொண்டுடும். கொண்ட பிறகுதான் அதை சாப்பிடும். அட்லீஸ்ட் அது செத்து போச்சு. ஆனா இந்த ஓநாய் உயிரோடு அதை சித்திரவதை பண்ணி அதை தோலை பிச்சு மிக கொடூரமாக அது கொலை செய்யும். அப்படிப்பட்ட கொடூரமான எதிராளிகளை உங்களுக்கு எதிராக அனுப்புவேன் அப்படி என்கிறார். ஏனென்றால் அவர்கள் மீறுதல் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரிச்சிருச்சு. ஏன்னா அவங்க மூடராகவே இருந்துட்டாங்க. நொய்யின்னு நொஞ்சு பார்த்தேன், பரிச்சித்து பார்த்து மாறல. ஆளை அனுப்பிச்சு தீர்க்கதரிசி சொல்லி பார்த்தா கேட்கல. அவ்வளவுதான், என்னால ஒண்ணும் பண்ண. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், தேவன் அல்ல. சாய்ஸ் நிறைய, இந்த காரணத்தை கொடுத்தாரு, மாறவில்லை. அதுதான் என்னங்க நமக்கு உங்களுக்கு நீங்க நினைக்கிறேன் பழைய ஏற்பாடு தான் இப்ப இருக்குது, இல்லை, கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு எதிராக அநேக செய்திகள், எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்துட்டார், அவருடைய ரத்தத்தை சிந்திட்டார். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இதுக்கு மேல நம்ம பாவம் செய்து அதிலேயே வாழ்வோம் என்றால், பாவம் செய்ய தப்புன்னு சொல்ல, அதிலேயே இருந்தீங்கன்னா அதற்கு ஏற்ப நியாய தீர்ப்பு நான் சந்திக்க வேண்டும். அவைதான் நான் உங்களுக்கு மன்னிப்பது எப்படி, அவரே கேட்கிறார். சரி மண்ணு ஏன் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தில்லவா, இந்த கானான் தேசத்துல இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டு வந்தீங்க, எங்களுக்கு எல்லாம் பரமா கொடுத்தீங்களே, ஏங்க மன்னிக்கலப்பா, உன் பிள்ளைகள் என்னை விட்டு தெய்வம் அல்லாதவர்கள் பேர்ல ஆணையிடுகிறார்கள், நான் திருப்தியான ஆக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதலாவது மீறுதல் பெருகி சீர்கேடு அதிகரித்து விட்டு காரணம் சொல்லிட்டு, அதுக்கு என்ன சொல்றாரு அவரு, தெய்வம் அல்லாதவர்கள் பேர்ல ஆணையிடுகிறார்கள் ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்றாங்களா,
விக்கிரக ஆராதனை வேசித்தனம். எப்போதுமே விக்கிரக ஆராதனை வேசித்தனம் இணையாக இருக்கும். ரோமர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனை வேசித்தனின் இருதயத்தை மயக்க பண்ணும். அதுதான் அவங்க பாருங்க, விக்கிரக ஆராதனை பண்றாங்க, வேசித்தனம். எப்படி வேசித்தனம் பண்றாங்க? ஒரு ஆளுக்கு, ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அவர்கள் பயாலஜிக்கல் நீட் சந்திப்பதற்காக திருமணம் என்ற பந்தத்தை உருவாக்குகிறார். அதனால அந்த அந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு மனைவியை கொடுக்கிறார். சோ நீதிபதி புஸ்தகம் சொல்லுகிறது, உன் மனைவி உன்னுடைய மனைவியுடைய ஸ்தலங்கள் உன்னை திருப்திப்படுத்துவதாக. அவ எபிரேய புஸ்தகம் சொல்லுகிறது, விவாகம் மஞ்சம் அசுத்திப்படாது இருப்பதாக. அப்படி ஆனா இவங்க என்ன பண்றாங்களா, தன் மனைவி விட்டுட்டு விபச்சார வீட்டுல போய் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்கிறார்களாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கொழுத்து குதிரை போல் காலமே எழுந்தி அவன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னால கணைக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னொருத்தரோட மனைவியை பார்த்து அவன் போயிட்ட கணச்சி அவளை வசப்படுத்த பாக்குறாங்க. எவ்வளவு ஒரு கொடுமையான பாவம்! இதையெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாரு. அவைகளை விசாரி யார் இப்படிப்பட்ட ஜாதி என் ஆத்துமாவை நீதியை சரி கட்டாது இருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்ட இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்கும். இப்படிப்பட்டவங்க நான் எப்படிப்பா மன்னிப்பேன்? இதன் மதின் மேல் ஏறி அழித்து போடுங்கள். ஆனாலும் அதை என்ன சொல்றாரு, இந்த நான் அனுப்ப போகிற படையை நான் சொல்ல போறேன், அதன் மதில் மேல் ஏறி அழித்து போடுங்கள். அழித்து போட்டாங்களா? ஆமா, எருசலேமை சுற்றியிருந்த மதில் முழுமையாக எரிக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு நெகேமியா வந்து அது கட்ட வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு பிறகு நெகேமியா வந்து கட்டினார் அதை. அப்புறம் தான் வந்து கடைசியாக அவர்கள் எழுப்பி கட்டப்பட்ட அந்த எருசலேம் நகரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் செருபாபேல் வந்து ஆலயத்தை மறுபடியும் கட்டினார். செருபாபேல் ஆலயத்துல தான் இயேசு கிறிஸ்து உள்ள போனாரு. சோ மதில் மேல் ஏறி அழித்து ஆனாலும் சர்வசங்காரம் செய்யாதீர்கள், அவனுக்கு அழிங்க. ஆனா முக்கியமா அழிச்சிடாது முழுசா. ஏனென்றால் யார் அங்கேருந்து வரணும்? உலக ரட்சகர் அங்கிருந்து வெளிப்பட வேண்டும். அது என்று அந்த கொத்தளங்கள் இடித்து போடுங்கள், அவர்கள் கர்த்தருடைய அல்ல நான், அப்படி என்று அவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணான்னு பார்க்கும். அடுத்த ஆசனம் நம்ம 5ஆம் அதிகாரம் 11-13, இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சம் எனக்கு விரோதமாக மிகுதியும் துரோகம் பண்ணார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நான் சொன்னேன், கர்த்தர் பேசுறார் என்பது 11ஆம் வசனம் சொல்லுது. மிகுதி ஆயிடுச்சு. அவர் அப்படிப்பட்டவர் அல்லதென்றும் பொல்லாப்பு எங்கள் மேல் வராது, நாங்கள் பட்டயத்தாக பஞ்சயத்தாக காண்பதில்லை என்று அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, தீர்க்கதரிசி போய் இறைமையை சொல்ற, அவர் சொல்லிட்டாரு வாயில நியாய தீர்ப்பு வசனத்தை கொடுப்பேன் சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு நடக்காது. நாங்க ஆலயத்துக்கு போறோம், பலி இடுறோம். நம்ம சொல்ல எப்படி அது நடக்கும்? நான் டெய்லி சர்ச்சுக்கு போறேன், உபவாச ஜபத்துக்கு போறேன், நான் ஆசிரியப்பு ராபோஜர பந்தியில கலந்துக்கிறேன், நான் அப்படிதான் இருக்கிறேன். எப்படி எனக்கு இதெல்லாம் நடக்கும்? வெளியரங்கமாக நீ கிறிஸ்டியனாக எப்படியாவது இருந்து கொள்ள, கிறிஸ்டியனாக உள்ளரங்கமாக நீ எப்படி இருந்து கொண்டிருக்கிற? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். இதெல்லாம் செஞ்சுட்டா நீ உள்ளரங்கமாகவும் செய்து கொண்ட பாவத்தை ஆண்டவர் மறைஞ்சு போயிடுமான்னு இல்லை. அவர் சொல்லாரு அதே நடக்காது அப்படிங்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் காற்றை போல அவர்கள், திருவாக்கு அவர்கள் இல்லை, அவர்களுக்கும் அப்படி ஆக கடவுது. அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு அப்படி நடக்கவே நடக்காது, அது எல்லாம் உனக்கு தான் நடக்கும் தீர்க்கதரிசி. நீ என்ன காற்று அடைச்ச பை மாதிரி இருக்க, காற்று அடைச்ச பலூன். அப்படியா டக்குன்னு பார்த்தா ஹீலியம் காற்று அந்த பலூன்ல அடைச்சிங்கன்னா பலூன் பறந்து போயிடும். அத மாதிரி தீர்க்கதரிசி சொல்றாங்க, நீ தான் காற்று அடைச்ச பை, நீ பறந்து போயிடுவ, உனக்குதான் அதெல்லாம் நடக்கும் சொல்லி எச்சரிக்கையை புறக்கணித்தார்கள். ஆகையால் இப்ப சொல்றாங்க, 13 வசனம் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு, ஆகையால் ஏன் ஏன் என்ற கேள்விக்கு பதில் ஏன் ஆகையால் எதற்கு அப்படி என்றால் எப்படிப்பட்ட பாவத்தை யூதா ஜனங்கள் செய்தார்கள் அப்படி என்ற கேள்விக்கு பதில் நம்ம முதல்ல கொடுத்துட்டோம். என்ன பதில்? 1-13 வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மதியற்றவர்களாக இருந்தாங்க, எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்கள் தன்னுடைய சொந்த மனைவியால கணவனுக்கு திருப்தி ஆகவில்லை. அப்புறம் வந்து எங்களுக்கு இது நடக்காது, நாங்க எல்லாம் நல்லதான் இருக்கிறோம், எங்ககிட்ட எந்த குறையும் இல்லை என்று, உங்களுக்கு தான் அதை நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை பார்த்து பேசினாங்க, புறக்கணித்தார்கள். அதனால கேள்விக்கு அடுத்த கேள்வி நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எந்த வார்த்தைகள் நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகள் அப்படி என்று சொன்னோம். அப்போ எரேமியாவோட வாயில எப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்தார் அப்படி என்றால் 3 கேள்விக்கு பதில் வேண்டும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது அவருடைய அழைப்பு தெரிந்து கொண்டால்தான் அவருடைய வாயில என்ன வார்த்தை இருக்கு என்று தெரிந்து. 2வது அவருடைய ஊழியம். 3வது அதற்கு எதிராக வருகிறவர்கள். இந்த 3ஐ தெரிந்து கொண்டால்தான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் எரேமியாவோட வாயில வைத்தார் என்று புரிக்க முடியும். அப்படி என்றால் அதுக்கு நீ எங்க போகணும்? எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் தான் அது காணப்படும். ஏனென்றால் எரேமியா 1ஆம் அதிகாரம் தான் புக்கு முழுமையாக எழுதிவிட்டு கம்பைல் பண்ணும்போது அந்த 1ஆம் அதிகாரத்தையும் கடைசி 52ஆம் அதிகாரம் எழுதி உள்ளுக்குள்ள எல்லா காரியத்தையும் வச்சு கம்பைல் பண்றாங்க. எப்போதுமே புக்ஸ் கம்பைல் பண்ணும்போது நீங்க பார்க்கும்போது அப்படிதான் பண்ணுவாங்க. சோ எரேமியா 1ஆம் அதிகாரம் எரேமியாவோட தீர்க்கதரிசி ஊழியம் முடிந்து அவர் அதை ஒரு புஸ்தகமாக
தொகுக்கும் பொழுது அதை எழுதுகிறார். சோ அந்த இடத்துல அவருடைய அழைப்பையும் தன்னுடைய ஊழியத்தையும் தனக்கு எதிராக யாரெல்லாம் வருவாங்க என்பது தேவன் வெளிப்படுத்தியது அவர் சொல்றாரு. முதலாவது எரேமியாவுடைய அழைப்பு. எரேமியா 1:5 சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். சோ அப்போ ஆண்டவரே அவரை எடுத்துக்கொண்டார். தாயின் வயிற்றில் தான் எல்லாரும் உருவாக்க முடியும். அதற்கு முன்பாக அல்ல, தாயின் வயிற்றில் உருவாகத்து முன்னே நான் உன்னை அறிந்தேன். சோ இதுதான் அவருடைய அழைப்பு. எங்க போகணுமா? அதாவது தீர்க்கதரிசி ஆவதற்காக அவருடைய அழைப்பு. அது யாரும் மாறவே முடியாது, தேவனுடைய அழைப்பு. இப்ப நீங்க கேட்கலாம், இப்போ தீர்க்க தரிசிகள் என்று ஒரு ஊழியருக்கு தீர்க்க தரிசனம் இருக்கு. இப்ப சில பேர் ஆவியின் வரங்கள்னால தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இது அவர் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வரம், ஆவியின் வரங்கள்ல இருக்கிற ஒரு வரம். அது பார்க்கும்போது விசுவாசிகளுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார். ஆனா தீர்க்க தரிசி என்று சிலரை அழைக்கிறார். அது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆபீஸ் அப்படி சொல்லுவோம். அவர்கள் தீர்க்க தரிசிகள் தான், அவர்களே தீர்க்க தரிசிகள். புரியுதுங்களா? எப்படி போதகர் அப்படின்னு சொல்ல 5 விதமான ஊழியங்களை எபேசியர் 4 பார்க்க முடியும். 5-fold மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப அந்த 5-fold மினிஸ்ட்ரி அப்போஸ்தலர்கள், அப்புறம் தீர்க்க தரிசிகள், அப்புறம் சுவிசேஷகர்கள், அப்புறம் போதகர்கள், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் என்று சொல்கிற பயிற்று டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறவர்கள். 5 விதமான ஊழியம் இருக்கு. அந்த 5 விதமான ஊழியத்துல 2வது விதமான ஊழியமாக தீர்க்க தரிசன ஊழியத்தை ஊழியனாக அழைக்கப்படுறாரு. அவருடைய மினிஸ்ட்ரி என்ன? அடுத்தது 1:10 என்ன சொல்லுகிறது? அவருடைய ஊழியம், எரேமியா தீர்க்கதரிசி ஊழியம் என்ன பார்க்கும்போது பார் இப்படி ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, நான் எரேமியா 1:10 வாசிக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினக்கு ஜாதிகள் மேல் ராஜ்யத்தின் மேல் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ அப்ப எங்க போய் ஊழியம் பண்ண போறாரு? ஜனங்க, நான் முன்னாடி சொன்ன ராஜாக்கள், அப்புறம் ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், பொது ஜனங்கள், அவங்களுக்கு முன்பாக போய் என்ன சொல்ல வேண்டும்? நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, உங்க எதிராளில வந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்க, உங்களை யாரும் ஒண்ணு தொடவே முடியாது, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்கு, நீங்க வீடு கட்டுவீங்க, உங்க குழந்தைங்க எல்லாம் வளரும், நீங்க பெரிய பெரிய வீடு கட்டி பெரிய பணக்காரன் ஆயிடுவீங்க, நீங்க ஊழியம் அப்படியே பெருகி சூப்பரா இருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்றாரு? பார்னா பார்க்க போறீங்க, எல்லாரும் பாருங்கப்பா, நீங்க இப்ப நடக்கும், கண்கள் முன்பாகவே நடக்கும். பிடுங்கவும், பிடுங்கிறது என்ன அர்த்தம்? அது அக்ரிகல்ச்சரல் டேர்ம். செடியை பிடுங்கிறது. இடிக்கவும் அப்படி என்றால் அது கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவோம், பில்டிங்க்கு. ஒரு கட்டடத்தை இடிக்கிறது. அழிக்கவும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அழிக்கிறதுனா ஒரு பெரிய சேனை ஒரு காரியத்தை அழிப்பது. ஸோ அக்ரிகல்ச்சரல் டேர்ம், அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் டேர்ம், அதுக்கப்புறம் மிலிட்டரி டேர்ம், 3 டேர்ம் யூஸ் பண்றாங்க. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும். ஒரு செடியை பிடுங்குற மாதிரி பிடுங்குவேன், இடிக்கவும் ஒரு பெரிய கட்டடத்தை இடிக்கிற மாதிரி இடிப்பேன், அழிப்பேன், ஒரு பெரிய சேனையை அனுப்பி ஒரு எதிராளிகளை அழிப்பது போல அழிக்கப்படுவார்கள். கவிழ்க்கவும், கவிழ்க்கவும் மிலிட்டரி டேர்ம் தான், அது கவிழ்ச்சி போறது. கட்டவும், அப்ப கட்டம் என்ன அர்த்தம்? எதை இடிச்சனோ அதை கட்டுவேன், எதை பிடுங்கினோ அதை நாட்டுவேன். அப்போ 4 நெகட்டிவ் திங்ஸ், 2 பாசிட்டிவ் திங்ஸ். அவர் மெசேஜ்ல இன்றைக்கு 1 அதிகாரம் மாத்திரமல்ல, 52 அதிகாரம் வரைக்கும் பல வசனங்கள். இப்ப இவங்க பிடுங்க போறேன், இடிக்க போறேன், அழிக்க போறேன், கவிழ்க்க போறேன், ஆனா கவிழ்த்தா கூட கட்ட போறேன், கட்டினா கூட இப்ப நட்ட போறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட நீங்க 20 வசனங்கள், இணை வசனங்கள் இதுக்கு நம்ம சொல்லலாம். முழுமையாக எரேமியா தீர்க்கதரிசி முழுமையாகவே இந்த வசனத்துக்கு இணை வசனங்கள் காணப்படுகின்றன. இதுதான் அவருடைய மினிஸ்ட்ரி. அப்போ எதிராளிகள் வருவாங்களா? வருவார்கள். எப்படிப்பட்ட எதிராளிகள்? எரேமியா 1:19, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம சொல்லலாம், அவர்கள் விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்களா? எப்போது நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னு என்ன அர்த்தம் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், பெரிய எருசலேம் செருபாபேலை பார்த்து, பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக ஏமாத்திரம், நீ சமபூமி ஆவாய், கிருபை உண்டாகாத, கிருபை பண்ணா தலைக்கொள்ளை கொண்டு வரும். அப்ப என்ன அர்த்தம்? எதுவுமே அவனுக்கு பிரச்சனை வராது, அப்படியே அவன் ஆலயத்தை கட்ட போறாரு சகரியா. அப்படி அன்று அல்ல. சகரியா கட்ட போனான்னா பெரிய மலை வரும், வந்தா கூட நீ விசுவாசத்தினாலே அந்த மலையை பார்த்து சமுத்திரத்தை தள்ளப்பட்டு போன்று அறிக்கையிடும்படியாக நான் உனக்கு வல்லமையை கொடுப்பேன். அப்போ அது எதிர்ப்புகள் போய் நீ கட்டி முடிப்ப. அதே மாதிரிதான் உனக்கு எதிராக யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனாலும் அவங்க மேற்கொள்ள மாட்டேன், நான் உன்னை ரட்சிக்கப்படி நான் உன்னோடு கூட இருக்கேன் கர்த்தர் சொல்லுகிறேன். அப்போ அவனோட ஊழியம் முழுமையாகவே அப்போசிஷன் தான். இப்படிலாம் சொன்ன யாராவது ஊழியத்துக்கு போவாங்களா?
யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீ போமா அந்த தேசத்துல போற, உனக்கு எல்லாரும் அப்படியே ஆஹா சூப்பர் தேவ, நீங்க நீங்க ஊழியத்துக்கு வந்துருங்க, உங்களை நான் ஊழியத்துல ஏத்துக்கிறோம், சபையில வந்துங்க, நீங்க இப்படி காரியங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லு, ஊழியம் அப்படியாக வளரும், சபை வளரும், உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தும். அப்பா சந்தோஷம், நான் அந்த ஊருக்கு போறேன். சில இடத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை அதிகமா இருக்கும். அந்த டயத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போறதுக்கு சூழ்நிலையை உண்டாக்கி அப்படியாக அவரே அங்க நேர் வழியில அனுப்பிச்சுட்டு சொல்லுவாரு, கஷ்டம்தான், ஆனாலும் நான் உன் கூட இருக்க, ஊழியம் பண்ணு என்று சொல்லி. அதுதான் எரேமியா கூப்பிடும்போது சொல்றாரு, நான் சின்ன பையன், என் வாயில சரியா சின்ன பையனா சொல்லாரு, நீ வயித்துல இருக்கும் உருவாகும் முன்னே நான் உன்னை அழைச்சிட்டேன், நீ சின்ன பையன்தான். ஆனாலும் எரேமியா என்ன செய்ய வேண்டும், அவன் கல்யாணம் பண்ணிக்கல, அவனுக்கு குடும்பம் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான உலக பிரகாரம் வாழ்க்கையே கிடையாது. அப்படி ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கல்யாணம் பண்ணி கூடாது, எங்க கூட தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு அவர் அழைக்கப்பட்டார். அப்படிதான் தேவன் சொல்றார், நம்மகிட்ட சொல்லும் என்ன சொல்றாரு, எனக்கு சீஷரா இருக்க என்ன பண்ண வேண்டும், எல்லாவற்றையும் வெறுத்து தன் சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்து எனக்கு பின்பாக வருவனே எனக்கு ஊழியக்காரன், என்னோட சீஷன் என்று அழைக்கப்படுவான். அப்ப என்ன அர்த்தம், வெறுக்கிறது, ஹேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹேட்டே கிடையாது, ஹேட்னு வெறுக்கிறது அந்த அர்த்தத்தை. ஹேட் என்றால் அதற்கு முன்னுரிமை கொடுக்காம தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கு, ரெண்டுல ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், எந்த சாய்ஸ் நீங்க எடுத்துப்பீங்க, அதை தான் சொல்லுது. ஹேட்னா வெறுக்கிறது கிடையாது, புரியுதுங்களா? அதனால இந்த ரெண்டாவது மூன்றாவது தலைப்பு நம்ம சொல்லிட்டோம். எரேமியாவோட வார்த்தையில சொல்லப்பட்ட வார்த்தை என்ன என்பதற்கு நம்ம அந்த தலைப்பை நீங்க முடிச்சோம். அவருடைய அழைப்பு என்ன, அவருடைய ஊழியம் என்ன, அவர் யார் எதிர்த்து வருவார்கள், எதிர்த்து வந்தா தேவன் அவர் எப்படி அதை மேற்கொள்ளும்படியாக அவரோடு கூட இருந்து அவர் ரட்சிப்பார் என்பதை சொல்லப்படுகிறது. ரட்சித்தார், எப்படி ரட்சித்தார் யோசிச்சு பாருங்க. பாபிலோன்ல எல்லாரும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாரையும், ஆனாலும் அவனை உயிரோட வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, அவனை கொல்லும்படியாக, எரேமியா கொல்லும்படியாக ராஜாக்களே அவனை தண்ணீர் இல்லாத கிணத்துல, நிறைய இந்த சுண்ணாம்பு இருக்கிற கிணத்துல தள்ளி போட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் செத்து போயிருப்பார். ஆண்டவர் அங்கேருந்து தூக்கி எடுத்து சிறையிலே இருக்கிறார். எத்தனையோ ஒரு வருஷமா தெரியல, பல மாதங்கள் சிறையிலே கிடக்கிறார். எல்லாரும் பாபிலோன் ஃபுல்லா உள்ள ஆலயத்தை எரிச்சு ஜனங்களை கொலை செய்து, கர்ப்பவதிகளை வயிற்று பீறி அதுல வயிற்றுகளை பிள்ளைகளை எடுத்து சுவற்றிலே மோதி அடித்து கட்டடங்களை எரித்து, ஒரு பெரிய கட்டடம் கூட இல்லை, எல்லாத்தையும் எரிஞ்சு போயிடுச்சு. ராஜாக்கள் அழிச்சு எல்லாம் சர்வசங்காரம் ஆயிடுச்சு மிச்சம். ஆனா அவன் எங்க உட்கார்ந்துருக்கான், சிறையிலே அப்படியே உட்கார்ந்துருக்கான். நேரம் வரான் அவனுடைய தளபதி நேபுகத்நேச்சர் தளபதி கதவை திறந்து விட்டு, நான் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன், ராஜா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, நீ எங்க வேணா போ, சந்தோஷமா இரு. அப்படியே நிக்கிறான். இல்லப்பா என்ன வேணும், உங்க வீட்டுக்கு போறியா, இல்ல நான் என் கூட வா, நான் உன்னை வச்சுக்கிறேன், பாபிலோன்ல உன்னை நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா வச்சுக்கிறேன், நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அதுக்கும் அப்படியே இருக்கிறாரு. சரி இந்த காசு எடுத்துக்கிட்டு நீ எங்க போனா போன்னு அனுப்பிச்சிடுறாரு. அவர் நேரம் மிச்ச மீதி ஜனங்கிட்ட போய் திருப்பி உட்கார்றாரு. உட்கார்ந்து சொல்றாரு, நான் அப்பவே சொன்னேன்லப்பா, நீங்க மனம் மாறலையே, இப்ப என்ன பண்றது, இப்ப கவலைப்படாதீங்க, இப்ப யாச்சும் மனம் மாறுங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, எவ்வளவு இழந்தாலும் திருப்பி கட்டுவார்னு திருப்பி அவர் ஊழியத்தை சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்தாரு. அதனால்தான் தேவன் அப்படி நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் எரேமியா கிட்ட கொடுத்தாரு. அதனால அவர் வாயில் வருகிற வார்த்தை எப்படி இருக்குமா, அக்னியை போல இருக்கும். ஏன் தேவனுடைய வார்த்தை அக்னிக்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் 5 விதமான பாவத்தை செய்தார்கள். யார் 5 விதமான பாவத்தை செய்தார்கள், எப்படிப்பட்ட பாவத்தை செய்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்றால், அது எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க வேண்டும். அது நம்ம அப்ளிகேஷன் பாயிண்டா எடுக்கிறேன். நம்ம அப்ளிகேஷன் பாயிண்டா எடுக்கும்போது எபிரேயர் புஸ்தகத்தை எடுக்கிறேன். நீங்க கேட்கலாம், ஏன் எபிரேயர் புஸ்தகத்தை எடுக்கிறீங்கன்னு. எபிரேயர் புஸ்தகமானது யாருக்கு எழுதப்பட்டது, அது ஆசிரியர் யாருன்னு தெரியல, பவுல் என்றுதான் சொல்றாங்க. ஆனாலும் அந்த யூத மதத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் பலவிதமான பாடுகள் பட்டவர்களாக உலகம் எங்கும் சிதறப்படுறாங்க. அந்த இடத்துல அதிகமாக அவர் நொறுக்கப்படுகிறாங்க, மிக பல உபத்திரவத்தில் கடந்து போறாங்க. அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்களை நீங்க ஊக்குவிக்கும்படியாகவும் அவர்கள் எச்சரிக்கும்படியாகவே எபிரேய புஸ்தகம் எழுதப்பட்டது. அந்த எபிரேய புஸ்தகத்துல 13 அதிகாரத்துல 5 விதமான எச்சரிப்பை கொடுக்கிறாங்க. யாரு கொடுக்கிறாங்க, யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு 5 விதமான எச்சரிப்பை கொடுக்கிறாங்க. அந்த எச்சரிப்பு சத்தத்தை நாம கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தை அக்னியாக மாறும். முதலாவது கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை எபிரேய புஸ்தகத்திலே, எச்சரிக்கை என்ன நீங்க கேட்கலாம். எச்சரிக்கை என்றால் தீய செயல்களுக்கு எதிராக பேசப்படும் புத்திசாலித்தனமான வார்த்தை, அதுதான் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ எச்சரிப்பு 1, தேவனுடைய குமாரன் வழங்கிய வார்த்தையை புறக்கணிக்காமல் புறக்கணிப்பதால் ஏற்படும் ஆபத்து. அப்ப என்ன செய்தாங்க, இஸ்ரவேலர்கள் செய்தாங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சாங்க, எரேமியா அனுப்பிச்சாரு, அவர் வார்த்தை என்ன செய்தாங்க, புறக்கணித்தார்கள்.
புறக்கணிச்சதுனால வருகிற ஆபத்து. அது எபிரேயர் 2:1-4. அடுத்து என்ன? ஏன் தேவனுடைய வார்த்தை அக்னிக்கு இணையாக ஒப்பிடப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை நம்ப மறுப்பதால் ஏற்படும் ஆபத்து. நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வருகிற ஆபத்து. எபிரேயர் 3:7-19. இங்க எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் செய்த ஜனங்கள் செய்த தவற்றை சுற்றி காட்டி இவையெல்லாம் திருஷ்டாந்தமா நாம எழுதப்பட்டிருக்கிறது. நாம இதை செய்யாதபடி நம்ம தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது எபிரேய புஸ்தகத்துல நிறைய எழுதுவாங்க. எபிரேய புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னா முக்கவாசி அது எப்படி இருக்கு, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது எபிரேய புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை எழுதினவர் பழைய ஏற்பாட்டை முழுமையாக தேறினவராக இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு அவ்வளவு அதிகமாக பேச முடிகிறது. அப்போ தேவனுடைய நாத்தை நம்ப மறுப்பதால் ஏற்படுகிற ஆபத்து. எபிரேயர் 3:7-19. தேவனுடைய வார்த்தை அக்னியாக மாறுவதற்கு அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி இல்லாமலே இருக்கிறது. கொஞ்சம் கூட மாறல. எப்ப ரசிக்க அப்படியே கொஞ்சம் கூட மாற முதிர்ச்சி அடையாம, வேதத்தை பத்தி புரிஞ்சுக்காம, அழைப்பை புரிஞ்சுக்காம, ஏனோ தானோ வாரத்துக்கு போற சபைக்கு மிச்சப்படி நான் வாழ்றேன். உலகத்துல ஒரு மாதிரி ஜனங்க சர்ச்சில் ஒரு மாதிரி, கிறிஸ்டியன் முன்பாடு வேறு மாதிரி, உலக ஜனங்களுக்கு வேற மாதிரி மாறி மாறி வாழ்ந்து ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாம வாழ்றதும் ஆபத்தானது. அப்பொழுது தேவன வார்த்தை அக்னியாக உங்க வாழ்க்கையில மாறிவிடும். 4வது, கிறிஸ்துவுக்கு விசுவாசமின்மையின் ஆபத்து. கிறிஸ்துவுக்கு உண்மையா இல்லாம இருக்கிறது. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்படியாக நீ தேவனுக்கு உண்மையாக இல்லாம இருந்துகிட்டே வந்தீங்கன்னா அப்பொழுது ஆபத்து ஏற்பட்டு தேவனுடைய வார்த்தை அக்னியாக மாறும். எச்சரிப்பு 5, தேவனுடைய கிருபையான வார்த்தையை மறுப்பது. என்ன செய்யறது? தேவனுடைய கிருபையான வார்த்தையை மறுப்பது. தேவனுடைய கிருபையான வார்த்தையை நீங்க மறுத்தீங்கன்னா கூட, கிருபை உள்ள வார்த்தையை மறுத்தீங்கன்னா ஆகும் தேவ வார்த்தை அக்னியாக மாறிவிடும். எச்சரிப்பு 1, தேவனுடைய வழியை வார்த்தைகளையும் புறக்கணிப்பது. அதனால நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். கேட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விட்டு விலகக்கூடாது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். எபிரேயர் 2:1-4 சில காரியங்கள் மட்டும் எடுத்துக்காட்டுகிறேன். கேட்ட வசனத்தை விட்டு விலகக்கூடாது. விட்டு விலகக்கூடாது என்ன அர்த்தம்னா, ஒரு கப்பல் ஹார்பர் கிட்ட போகுதுன்னு வைங்களேன், அந்த ஹார்பர்ல போய் கரெக்டா துறைமுகத்துல போய் சேரணும். சேர்கிற நேரத்துல திடீரென்று ஒரு பெரிய காத்து அடிக்குது, ஒரு பெரிய அலை அடிக்குதுன்னா அந்த கப்பல் அந்த துறைமுகத்துக்கு போய் சேராம அப்படியாக ட்ரிஃப்ட் ஆகி அப்படியே இழுக்கப்பட்டு போவது போல நீங்க உங்களுக்கு துறைமுகம் ஆகிய பரலோகத்து செல்வதற்கு தடையாக சில காரியங்கள் உங்களுக்கு எதிராக வந்து தாக்குற நேரத்துல நீங்க அதுக்கு எதிர் அலையில அடிபட்டு விட்டு விலகாது இருங்கள் அப்படி என்று சொல்கிறார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? என் மகனே, இவைகள் தேவனுடைய வசனங்கள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்லோசனையும் காத்துக்கொள். அப்படி காத்துக்கொண்டாதான் நமக்கு எதிராக எத்தனை வேணா வரும். சில டயத்துல வியாதி, வேதனை, பசி, பட்டினி, இயலாமை, ஏமாற்றம் எல்லாமே வரும். அது உங்களை வேறு திசைக்கும் துருபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் கேட்டு நீங்க ட்ரிஃப்ட் ஆகி அப்படியே வழி விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிஜமா என்ன ஆகும்? நம்ம தேவனுடைய வார்த்தை அக்னியாக மாறும். 2வது எச்சரிக்கை, தேவனுடைய வார்த்தை நம்ப மறுப்பதால் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனை. நம்ப மறுப்பதுன்னு என்ன பண்றாங்க? எபிரேயர் 7:3 காணப்படுகிறது. இன்று என்ற வார்த்தை அவர் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பினார்களா. இன்று என்ற வார்த்தை 8 முறை பயன்படுத்துறாங்க. அதனால எப்போதெல்லாம் உங்க செய்தி உங்க நோக்கி வருகிறதோ நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கடினப்படுத்த இருதயத்தை கடினப்படுத்துவது என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாம இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை அதோட கூட உங்களுடைய சுய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்க வாழ்வது என்ன செய்யும்? இருதயத்தை கடினப்படுத்தி விடும். அடுத்தது, என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்க்காதீர்கள். சோதித்து பரீட்சை பார்ப்பது என்றால் முதலாவது தேவனுடைய பார்க்கும்போது அதாவது சோதித்து பரீட்சை பார்ப்பது அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய விசுவாசமின்மை மற்றும் தேவனுடைய கிருபையான நோக்கத்தை மகிமைப்படுத்துவதற்கு தவறும் பொழுது இருதய கடினமான முதலாவது அவிசுவாசமா இருக்கிறது. தேவனை தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கும் போது இருதய கடினமாகிவிடும். தேவனை சோதித்து விடுவோம். அடுத்தது அவருடைய வழியை அறியாது இருக்கிறது. வழியை அறிவது அருள தருணம் கொடுக்கப்படுது இருந்தா கூட வழியை அறியாம இருக்குது. அதனால கோபத்திலே தேவன் ஆணையிடுகிறார், பொல்லாத இருதயம் அவங்களுக்குள் இராதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பொல்லாத இருதயம் என்று முழுமையான ஒரு ஆழ்த்தத்துவத்தை குறிப்பிடுகிறது. அது இல்லாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 2வது எச்சரிக்கை. 3வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியின்மை. அப்போ அவர் சொல்றாரு 5ஆம் அதிகாரத்துல, நீங்க பாத்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்க போதகர் ஆயிருக்கணும். போதகர் என்றா என்ன அர்த்தம்? எல்லாருமே போதகர் ஆயிரும். அந்த போதகரை பத்தி சொல்றேன். பாஸ்டர்ஸ் அது ஒரு ஆபீஸ். அது நீங்க எல்லாரும் ஆக முடியாது. சில பேர் அழைக்கிறாங்க. ஆனா வேதத்துல
நல்ல தேர்ந்தவர்கள் கஷ்டத்துல இருக்கிறவங்க, வேதனை இருக்கிறவங்க, துக்கத்தில் இருக்க தவறு செய்யும் போது வசனத்தை சொல்லுவாங்க. இதுதான் வசனம் சொல்லுது. அப்படியாக மாற வேண்டும். அப்படி இருக்க வேண்டிய நீங்க இன்னும் குழந்தை மாதிரி பால் குடிச்சிட்டே இருக்கீங்க. முதிர்ச்சி இல்லாம இருக்குது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதனால ஏனென்றால் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும் மறுதலித்து போவீர்கள். எப்போ முதிர்ச்சி அடையாமலே வாழ்ந்தீங்கன்னா மறுதலித்து விடுவோம். தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறையிறது என்ன அர்த்தம்? நீங்க தேவனுடைய சிலுவை மரணத்தை நீங்க முக்கியப்படுத்தாமல் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய ஊழியத்தையும் புறக்கணிப்பது, மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த மனம் திரும்புவதற்கு ஏதுவான அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மனம் திரும்பவே முடியாது, கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறாங்க. தேவனுடைய சிலுவையில் அறைத என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உதாரணமாக நம்ம சொன்னால் ஒரு மாயக்காரன் இருக்கிறான், சிமியோன்கிறவன். அவன் வந்து பவுல் சொல்ற ஊழியத்துல பாக்குறான், வசனத்தை கேட்கறான், ஞானஸ்தானம் அடைஞ்சிடுறாரு. அடைஞ்சா கூட அவங்க யாக்கோபும் பேதுரும் வந்து எல்லாம் கை மேல வச்சு ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, அவங்க தனியா கூப்பிட்டு எனக்கு காசு கொடுக்குறேன், எனக்கு இந்த வரத்தை கொடுங்கிறான். அப்ப சொல்றாரு, துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப, இருதயத்தில் என்ன உனக்கு மன்னிக்கப்படலாம், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய். அதுதான் தேவனுடைய வசனத்தை கேட்கறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, இது இருந்தா கூட இதை மாதிரி காரியத்தை மனம் திரும்பாமல் பாவத்தில் இருப்பது, அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப முடியாது. ஆவிய காட்ட முதிர்ச்சி இன்மை இருக்கும் போது நீங்க பெரிய ஆபத்துல சந்திப்பீங்க. தேவனுடைய வார்த்தை அக்னியாக மாறும். நான்காவது, கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் இன்மையினால் வருகிற ஆபத்து. மனப்பூர்வமான பாவம் செய்தார். எப்படி? சத்தியத்தை அறிவை அடைந்து, எபிரேயர் 10 அதிகாரத்துல சொல்றாங்க 26 வசனத்தை, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாம் பாவம் செய்வர்களாக இருந்தார். என்ன பாவத்து மித்தம் செலுத்த பக்கம் வேற ஒரு பலி கிடையவே கிடையாது. இதுதான் பாவமே செய்யாம இருக்க முடியாது. சொல்றாங்க, நான் பாவம் செய்யவில்லை என்று சொன்னா நீங்க தேவனை பொய்யராக்கீங்க. ஆனா கூட உங்கள் பாவத்தை நீங்க அறிக்கை இடும்போது இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தம் அவரை சுத்திகரிப்பதற்கு வல்லமை உடையதாக இருக்கு. ஆனா அவர் பாவத்தை அறிக்கை இடுங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். ஆனா கூட மனப்பூர்வமாக பாவம் செய்வதாக இருந்தால் பாவத்தின் செலுத்த பக்கம் வேறொரு பலி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடும் எதிர்பார்க்குதல் ஏற்படும். தேவனுடைய குமாரன் காலில் கீழ் மிதித்து, தேவனுடைய குமாரன் காலில் கீழ் மிதிக்கிறதுனா அவரை அவமதிப்பது, அவருடைய ஊழியத்தை அவமதிப்பது, தன்னை பரிசுத்தம் செய்து உடற்படை ரத்தத்தை அசுத்தம் என்று என்பது. தேவனுடைய சிலுவை மரணத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய மரணம் மற்ற ஜனங்களை போல சாதாரணமானது என்று சொல்வது கிருபை ஆவியை நிந்திக்கிறது. தொடர்ந்தேச்சியாக பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து பாவத்தை அறிக்கையிடுக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் கிருபையை நிந்திக்கிறது. இந்த மூன்று காரியத்தை செய்தீங்கள் என்றால் என்ன ஆகும்? விசுவாசமின்மை ஏற்பட்டு ஆபத்து ஏற்பட்டு தேவனுடைய வார்த்தை நம்ம அக்னியாக மாறும். இறுதியாக பாவத்தின் மற்றும் செலுத்த சொல்லப்படுகிறது. இறுதியாக நம்ம சொல்ல வசனத்தின்படியாக நன்றி, கர்த்தருடைய கிருபையான வார்த்தையின் மறுதளிப்பதாக வருகிற ஆபத்து என்ன என்று பார்க்கும்பொழுது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, எரேமியா 5:14 சொல்றாங்க, தேனிகள் தேவனா கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்க இந்த வார்த்தைகளை சொன்னபடினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகள் அக்னியும் என் ஜனங்களை விற்கும், இது இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், இவர்களை பட்சிக்கும் என்று சொல்கிறாங்க. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறது. நாம அதனால் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்போம். தேவன் சொல்லுகிற பிரகாரமாக முடிவில் வந்து விட்டோம். அதாவது தேவனுடைய குமாரன் வார்த்தை புறக்கணிக்காது இருப்போம். தேவனுடைய வார்த்தையை நம்ப மறுக்காமல் நம்புவோம். ஆன்மீக வாழ்க்கையில முதிர்ச்சி அடைவோம். கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாச இன்மை இல்லாமல் இருப்போம். தேவனுடைய கிருபையான வார்த்தையை மறுதலிப்பான் நம்மளை காத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில பகிர்ந்து கொண்ட சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு ஜிபியின்